அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார். மிக மிக அற்புதமான பலனை உங்களுக்கு அளிக்கப் போகிறார். ஆனால் அதே சமயத்தில் கண்டகச்சனி ஏற்கனவே நடந்துட்டு கண்டகச்சனியின் காரணமாக உங்களுடைய ராசியை சனி பகவானின் பார்த்து கொண்டிருப்பதாக இருக்கிற காரணத்தினால் சில இடர்பாடுகள், ஏற்கனவே உடல்நல பாதிப்புகள், உடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதிப்பு, குழந்தைகளால் நிம்மதியற்ற சூழ்நிலை போன்றவைகள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு குழந்தைகளால் வீண் செலவுகளும் வந்திருக்கும். ஆனால் இப்போது வரக்கூடிய இந்த குரு பயிற்சியின் காரணமாக 3, 5, 7 இந்த இடங்களை பார்ப்பதால் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் திரும்ப வருவார்கள். உங்களுடைய கணவன் மனைவி அல்லது தொழில் பார்ட்னரிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகன்று நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையை இந்த குரு பகவான் காட்டுவார். ஏற்கனவே 11ஆம் இடத்தில் தனகாரகனான குரு 11ஆம் இடத்திற்கு வந்து 11ஆம் இடத்தை வலுப்படுத்துகிற காரணத்தினால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது ஏற்கனவே பணம் வரவு இன்னும் பணம் நமக்கு வந்து கைக்கு வந்து சேரலையே அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். பாக்கி சாக்கிகள் இருந்தால் அது வசூலாகும். கடன் தொல்லைகளிலிருந்து சற்று விடுதலையாகலாம்ங்கிற ஒரு தைரியம், நம்பிக்கை இந்த குரு பயிற்சி பலன்கள் ஏற்படுத்தும். ஆடி மாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தவர்களாக இருந்தால், கன்னிராசியைச் சேர்ந்தவங்க நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் சூரியன் உங்களுக்கு கடகத்தில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ தகப்பன் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். வெளிமாநிலங்கள் பயணங்கள் ஏற்படும். வெளிமாநிலங்கள் பயணங்கள், ஏதாவது வெளிநாடு வாய்ப்பு நமக்கு வேலையில் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பை நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்ததில் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். மற்ற நிலைகளில் பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. இதுவரை கண்டகச்சனியின் அதிதீவிரமான பாதிப்பிலிருந்து சற்று விடுதலையான ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கப் போகிறது. நன்றி.